அனைவருக்கும் வணக்கம். இன்று இங்கு குழுமியிருக்கும் பாடசாலை மாணவர்கள், கொவன்ட்ரி தமிழ் பாடசாலை மாணவர் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் தியானத்திற்குள் செல்வோம். தியானம் செய்வதற்கு நீங்கள் அனைவரும் நிமிர்ந்த நிலையில் அமர்ந்திருங்கள். யாரும் மூக்கு கண்ணாடி ஸ்பெக்டிகல் போட்டிருந்தால் அதை கலட்டி மடியில வைத்துக் கொள்ளுங்கள். மிகவும் நிமிர்ந்திருங்கள். இப்பொழுது உங்கள் கைகளை இவ்வாறு கோர்த்து மடியில வைத்துக் கொள்ளுங்கள். மடியில வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாருங்க படத்துல காட்டியிருக்கு, அதன்படி நீங்கள் எல்லோரும் நிமிர்ந்திருக்க வேணும். உங்கள் கைகளை மடியில் கோர்த்து வைத்துக்கொண்டு கண்களை இப்போது மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடி உங்களுடைய மூச்சின் மேல் கவனத்தை எடுக்க வேணும். அப்படி மூச்சின் மேல் கவனம் எடுக்காட்டிலும் பரவாயில்ல, நீங்க கண்களை மூடினா கண்களை திறக்கக்கூடாது. அனைவரும் தயவு செய்து இப்பொழுது கண்களை மூடுங்கள். க்ளோஸ் யுவர் ஐஸ் ப்ளீஸ். டோன்ட் ஓப்பன் யுவர் ஐஸ் until further notice. உங்களுக்கு நாங்கள் அறிவித்தல் கண்களை துறகுங்கள் என்று சொல்லும் போது கண்களை துறகுங்கள். அது மட்டும் நிமிர்ந்திருங்கள். இந்த தியானம் செய்வதால் உங்களுக்கு நீங்க பாடசாலையில் மிகவும் திறமையான சித்திகளை பெறக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். என்றால் you can focus your mind. Once you start observing your breath, you can focus. ஆனபடியே நீங்கள் இந்த கண்ணை மூடினா கண்ணை திறக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் தான், கண்களை திறவாது. இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு ஒரு இனிமையான இசை வழங்க போகின்றோம். நாங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் மாலையில் நீங்கள் இந்த தியானத்தை ஒரு 5 நிமிடம் செய்தால் உங்களுக்கு பாடசாலைகளும் மற்றும் உங்களுக்கு எல்லா சக்திகளும் கிடைக்கக்கூடிய தன்மை கிடைக்கும். எனவே இப்பொழுது உங்களுக்கு ஒரு இனிமையான இசை வழங்கப்படும். அந்த இசையுடன் நீங்கள் கவனித்துக் கொண்டிருங்கள். டோன்ட் ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் டோன்ட் மூவ் யுவர் பாடி. அப்படியே நிமிர்ந்த நிலையில் இருக்க வேணும், ஆடாமல் அசையாமல் இருக்க வேணும். உங்களுக்கு ஒரு இனிமையான இசை வழங்கப்படும். அந்த இசையை கேட்டுக்கொண்டு இருங்கள்.
5 வினாடிகள் உள்ளன. இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து கண்களில் ஒற்றி வையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து உள்ளங்கைகளை பார்த்து நீங்கள் அனைவரும் அருமையான தியானம் செய்ததற்காக நாம் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திடமும் நன்றி கூறி கைகளை தட்டிக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி மாணவர்களே. நீங்கள் இவ்வாறு செய்து வரும்போது உங்களுக்கு எத்தனையோ விதமான நன்மைகள். You will get so many things, whatever you desire, you will get that and you can focus on your studies. நீங்கள் நல்ல திறமாக படிக்கலாம். ஆனபடியால் இன்று நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட Coventry Tamil Academy of Fine Arts, Language and Arts தமிழ் ஸ்கூலுக்கு இதில் இருக்கிற ஆசிரியர்கள் மற்றும் இதை ஒழுங்கு செய்யும் ஹெட் மாஸ்டர் கந்தைய அரியரத்னம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து உங்களை எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி இத்துடன் நாங்கள் உங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து நீங்கள் இப்பொழுது உங்கள் வகுப்புகளுக்கு தமிழ் படிக்க செல்லலாம். நன்றி, வணக்கம். நன்றி. ரைட், நீங்கள் எழும்பியும் கூட கிளாஸஸுக்கு நீங்க போகலாமா? நன்றி பிள்ளைகளே. வீடியோ ஆன் பண்றேன். ஆன் பண்ணுங்க. உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு சார்பாக, PSSN தமிழ் யூரோப் சார்பாக அவரை இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று அடுத்த நிகழ்ச்சியாக ஷாலினி நடராஜன், பிரமிட் மாஸ்டர் ஷாலினி நடராஜன் அவர்கள் பேச வருகிறார்கள். அவர் உங்களுக்கு தெரியும், அருமையான பேச்சாளர், பல தியான அனுபவம் உடையவர், தமிழிலும் ஆங்கிலத்திலும் நிகழ்ச்சியை நடத்துபவர். அவர் தொடர்ந்து மைண்ட் டு மேட்டர் என்ற புக்கில் இருந்து அவர் ஞானத்தை வழங்கி கொண்டு வருகிறார். இப்பொழுது தொடர்ந்து அவருடைய பேச்சை ஆரம்பிப்பார். நன்றி, வணக்கம். நன்றி ஸ்ரீகாந்த் ராஜன் சார். எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் வணக்கம். நம்ம மைண்ட் டு மேட்டரோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேலாமா? ஓகே, இன்னைக்கு நம்ம 6th சாப்டருக்கு வந்தாச்சு. டோட்டலாவே 7 சாப்டர்ஸ் தான் இல்லையா? அதுல நம்ம 6th சாப்டருக்கு வந்தாச்சு. என்ன கொஞ்சம் பெரிய சாப்டர் அவ்வளவுதான். ஓகே, சோ என்ட்ரெய்னிங் செல்ஃப் வித் சிங்க்ரோனாசிட்டி. தட் இஸ், சிங்க்ரோனாசிட்டினா என்னது? ஒண்ணுக்கு ஒண்ணும் சிங்க் ஆகுது அப்படிங்கிறது. அதுல நம்மளே நமக்குள்ள எப்படி அந்த சிங்கிங்க வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம், இல்ல எப்படி கிரியேட் ஆகிறது, அதுக்கு ஒரு உதாரணமா நம்ம ஆத்தர் வந்து ஒரு கதையோட ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, ஆத்தர் பார்த்தேன் அப்படின்னாக்க, முலக்கை அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு அவர் போறாரு. அது நம்ம பின்னாடி அவரை சொல்றாரு அது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ முலக்கை அந்த இடத்த வந்து அது நார்மலா எப்படி அவ கூப்பிடுவான்னா ஹவாயன் பீச் இல்ல ஹவாயன் ஐலாண்ட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சென்னைனாலே என்னது? மெரினா இல்லையா? சென்னை இஸ் ஈக்குவல் டு மெரினா அப்படின்னா டக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். சென்னையா, மெரினா பீச் போனியா அப்படின்னு தான் எல்லாரும் கேட்பாங்க. வெளியில இருந்து யாராவது விசிட்டர்ஸ் வந்தானாக்க. ஏன் ட்ரிப்ளிகன் பீச் இல்லையா, இல்ல பெசன்ட் நகர் பீச் இல்லையா, இல்ல ECR பீச் இல்லையா? எவ்வளவோ பீச்சஸ் இருக்குல்ல. பட் ஆனா மெரினாங்கிறது என்னது? டாப் மோஸ்ட் ஃபேமஸ். உலகத்துல எல்லாருக்கும் சென்னை அப்படின்னாலே மெட்ராஸ், சென்னைனா மெரினா அப்படின்னு ஒரு ஹைலைட் இல்லையா? அதுல ஒரு போயிட்டு வந்தோம் அப்படின்னா அப்படி ஒரு ஆனந்தம் எல்லாரும். சோ அதே மாதிரிதான் முலக்கைங்கிறது ஹவாயன் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு அதோட பேரே இருக்கும். அதுல டோட்டலா அந்த ஸ்பேஸே பார்த்தேன்னாக்க 260 மைல் ஸ்கொயர் தான் டோட்டலா அந்த இடமே, கம்ப்ளீட் பிளேஸே. ஓகேவா? முலக்கை. அதுலயும் ஒரு சிங்கிள் டிராபிக் லைட் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சிக்னலே வைக்கலன்னு அர்த்தம். சிக்னலே என்னது? கிடையாது. ஆணையே இல்ல, உங்களுக்கு கடல்லயே இல்லையா? சோ அப்படி இருந்தும் கூட மக்கள் எவ்வளவு நல்லா சூப்பரா என்ன பண்றது, ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு சிஞ்சிக் இல்ல, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம அழகா எல்லாரும் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கா, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா அந்த இடத்த. அதே போல 2 கேஸ் ஸ்டேஷன்ஸ் தான் டோட்டலாவே இருக்கு. அது 7000 ஆட்களுக்கு வந்து ஒரே ஒரு கிராசரி ஸ்டோர் தான். பாருங்க,
நம்ம இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த உலகத்துல அந்த உலக போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இதுக்கும் என்ன சொல்றது, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும். சோ எவ்வளவோ பேரு எவ்வளவோ இடத்துல ப்ராப்ளம்ஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா. அது மளிகை சாமானோடதா இருக்கட்டும், மெயினா கேஸ் சிலிண்டர்ஸ் இல்லையா. இது ஆன் தி அதர் எண்ட் 2 கேஸ் ஃபில்லிங் ஸ்டேஷன் தான், ஃபியூல் ஸ்டேஷன் தான். 7,000 மக்கள் அங்க வந்து சுத்தி வட்டாரத்துல வந்து ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருந்துட்டே இருக்கு. அது தவிர ஒரே ஒரு கிராசரி ஸ்டோர் தான் இருக்கு. பட் ஸ்டில் பீப்புள் ஆர் ஹாப்பி. அதுதான் அங்க இருக்கிற ஹைலைட். அது நம்ம இன்டெப்த் மீனிங் வந்து பாத்தீங்கன்னாக்க உள்ள இருக்கிற அடங்கி இருக்கிற அர்த்தம் அதான். எவ்வளோ இது மினிமல் அமௌண்ட் ஆஃப் நெசசிட்டிஸ் இருந்தா கூட மக்கள் என்னவா இருக்கா, சந்தோஷமா இருக்கா, ஹாப்பியா இருக்கும். அடுத்து விசிட்டர்ஸ் வந்து அந்த ஹோட்டல் மொலக்கை அப்படிங்கிற இடத்துக்குள்ளதான் அவ ஸ்டே பண்றான். அந்த வார்த்தை ஹோட்டல்னு எதுக்கு வந்திருக்குன்னா, ஒரே ஒரு ஹோட்டல் தான், ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு, ஏதாவது ஒண்ணு தொடு அப்படிங்கிற ஆப்ஷன் தான் அங்க ஐலாண்ட்ல. சோ சுத்தி வட்டாரத்துல என்னது, ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு ஹோட்டல் ஸ்டே தான் இருக்கு. சோ ஆப்வியஸ்லி யாரெல்லாம் விசிட்டர்ஸ் வராலோ அந்த இடத்துலதான் அவ தங்கிட்டு போற வழக்கம் உண்டு. அதுலதான் வந்து இந்த ஆத்தரும் அவ வைஃபும் கூட இருந்திருக்காங்க. இவரோட வைஃப் கிறிஸ்டின் இவரும் வந்து மொலக்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி போயிட்டு விசிட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அவ பிளான் பண்ணது 10 நாளைக்கு போய் ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆஹா, என்ன நம்ம அப்படியே ஒரு ஆனந்தமா வந்து அந்த வாழ்க்கைய வந்து நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி நம்ம ஜாலியா ஒரு வெக்கேஷன் மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸோட அவ கிளம்பியிருக்கான். அண்ட் இவாளுக்கு ஒரு ஸ்ட்ராங் இன்டென்ஷனும் இருந்திருக்கு. என்னன்னா, ஒரு சில லோக்கல் ஆட்களோட ரெசிடென்ஸோட அந்த ஒரு சில லோக்கல் ஈவெண்ட்ஸோட கனெக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் அவளுக்குள்ள வந்து ஃபீல் ஆயிருக்கு கிளம்பும் போது. சில பேருக்கு இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி வந்து இந்த இடத்துக்கு வந்து நான் ஏற்கனவே இங்க வந்திருக்கேன், அதே மாதிரி இங்க இருக்கிற இது எனக்கு கொஞ்சம் லைக் ஏதோ ஒரு விதத்துல என்னது இழுக்கிறது அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும்ல. அந்த மாதிரி இவாளுக்கும் அந்த ஒரு ஸ்ட்ராங் இன்டென்ஷன் இருந்து. அண்ட் 2 நாள் முன்னாடி இவா வந்து மோய் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து மொலக்கேக்கு கிளம்பும் போது 2 நாள் முன்னாடிக்கு இவா வந்து ஒரு மியூசிஷியன் மீட் பண்ணிருக்கா, ஒரு ஆளை மீட் பண்ணிருக்கா. அந்த ஆள் வந்து மொலக்கேல தான் அவரோட அந்த பூர்வீகம். அவரோட பேரு எடி டனகா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மனுஷனை மீட் பண்ணினது பை சான்ஸ். இது வந்து என்னது கோஇன்சிடென்ஸ்ன்னு கூட சொல்லலாம். சோ 2 days முன்னாடி வேற, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச பாஷையில நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்க, நான் இப்ப வந்து சென்னையில இருக்கேன், நான் இப்ப வந்து கேரளால 2 நாளைக்கு முன்னாடி கேரளாக்கு சுத்தின்னு இருக்கேன், சென்னைக்கு வரணும் நானு. சோ கேரளாவை சுத்தின்னு இருக்கிற போது என்ன ஆகுதுன்னாக்க, எனக்கு சென்னையில வசிக்கிற ஒரு ஆளை வந்து எனக்கு நான் மீட் பண்றேன். இது கம்யூனிகேஷன் கிடைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் வந்து அந்த ஐலாண்டுக்கு வருவேன், நானும் அங்கதானே போறேன், ஹவாய்க்கு தானே போறேன், அங்க நீங்களும் வருவீங்களே, அங்க நான் உங்களுக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காமிக்கிறேன்னு, நான் உங்களுக்கு கைடு மாதிரி இருக்கேன், நான் உங்களுக்கு எல்லா இடத்தையும் என்னென்ன இருக்கு, ஏது இருக்குன்னு நீங்க எல்லாத்தையும் நூக் அண்ட் கார்னர் நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸோட வந்து ஷேர் பண்றாரு கண்டென்ட். சோ ஃபர்ஸ்ட் டே இவன் மொலக்கையில ரீச் ஆறா பார்த்தேல நம்ம ஆத்தரும் அவரோட வைஃப் கிறிஸ்டியனும். அப்போ என்ன பண்ணிருக்கானாக்க, ஒரு வாக் போலான்னு டிசைட் பண்ணிருக்கா. அப்போ என்ன ஆகுதுனாக்க, ரெடி ஆயிட்டா, 2 பேரும் ரெடி ஆயாச்சு. ஆனா ஏதோ ஒரு விதத்துல டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டா. அது டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு சும்மா ஒரு எய்மே இல்லாம லிவிங் ரூம்லயே சுத்தி 45 நிமிஷம் சுத்தின்னு இருந்திருக்கா ரூம்குள்ளேயே. என்ன ஒரு மைண்ட் செட்னு தெரியல, ஒரு எதுவுமே ஒரு தாட் ப்ராசஸ் இல்ல, ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படியே ஒரு இது மாதிரி வாக் பண்ணிருக்கா, சுத்தி வந்திருக்கா ரூம். 45 நிமிஷத்துக்கு அப்புறம் ரொம்ப இதுவாயிட்டு, சரி ஓகே வா கிளம்பலாம், நம்ம பிளான் பண்ணது என்னது, வாக்கு தான் பிளான் பண்ணோம், சரி வா போலாம், வா சுருதி போலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து என்ன பண்றாரு, வைஃபை கூட்டிட்டு வெளியில போறாரு வாக்குச்சு. அதுல என்னன்னா, இறங்குறாள் கீழே, அவளோட அந்த ஆத்துல இருந்து கீழே இறங்குறாளோ, இறங்குற போது கீழே வந்து கார் பார்க்கிங்ல ஒரு காருக்கு அந்த பம்பர் ஸ்டிக்கர்ல ஒண்ணு ஒட்டி இருந்தது. அது இந்த மனுஷனுக்கு வந்து கண்ணு பார்வை போச்சு. என்ன எழுதிருந்தது ஸ்டிக்கர்னா, டோன்ட் சேஞ்ச் மொலக்கை, லெட் மொலக்கை சேஞ்ச் யூ. தட் இஸ், நீ வந்து என்ன பண்ற, மொலக்கையை சேஞ்ச் பண்ணாத, அது ஒண்ணு சேஞ்ச் பண்ணிட்டோம். தட் மீன்ஸ் இருக்கிற அந்த சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்ல நீ முழுகு, நீ உனக்கு தந்தாப்புல மாத்திக்காத, அதுக்கு சுத்தி இருக்கிற நேச்சருக்கு தான், பிரபஞ்சத்துக்கு தந்தாப்புல என்ன பண்ண, நீ உள்ள போய் அதுல இருக்கிற ஆனந்தத்தை நீ ரசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாத விதமா என்ன பண்றது, அந்த ஒரு வார்த்தை அவருக்கு அட்ராக்டிவா இருந்தது. இந்த மனுஷன் சும்மா இல்லாம என்ன பண்ணாரு, அதை அழகா போட்டோ எடுத்தாரு.
போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்றாரு மனுஷன். இந்த மாதிரி வந்து பாத்தியா நான் இதெல்லாம் பாக்குறேன், பாத்தியா ஐ எம் ஹியர் அண்ட் இப்ப நம்ம எல்லாம் மக்கள்லாம் என்னது மேக்சிமம் ரியாலிட்டியை நம்ம என்ஜாய் பண்றது என்ன பண்றோம், போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து ரீல்ஸ் எடுத்து இம்மீடியட்டா ஸ்டேட்டஸா போட்டுறோம். ஏன்னா மத்தவளுக்கு காமிக்கிறோம். நம்ம அந்த அந்த பிரசன்ட் சுச்சுவேஷன் நம்ம வாழறோமா இல்லையாங்கிறது செகண்டரி. நம்ம என்ன பண்றோம், ஷோகேஸ் பண்றோங்கிற பேர்ல ப்ராபகேண்டா பண்றோம். ஒரு போட்டோ, ஒரு வீடியோ, ஒரு ரீல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த மாதிரிதான் இவரும் என்ன பண்றாரு, போட்டோ எடுத்துட்டு அதை வந்து ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்றதுக்கு அந்த ஒரு ஐடியா, அந்த ஒரு மைண்ட் செட் அவருக்கு. அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிற போது அந்த காரோட ஓனர் என்ன பண்ணிட்டா வந்துடுறான். தற்செயலா அவ வரா. அந்த லேடி என்ன பண்றா, அந்த போட்டோ எடுத்த பார்த்துட்டு என்ன பண்றா, கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறது இவாளுக்கும் அந்த லேடி. சோ அவ யாருன்னாக்கா அந்த லேடி பேரு ஜாய். அண்ட் அவ வந்து ஒரு ரிட்டையர்ட் அக்கௌண்டன்ட். அவ எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். இந்த சுத்தி இருக்கிற இது இடத்த பத்தி, எங்கெங்கெல்லாம் போகலாம், எந்தெந்த டைம்க்கு போகலாம், இப்பெல்லாம் இதெல்லாம் விசிட் பண்ணலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் டைம் இருக்கும்ல. அங்க லோக்கல் தராளுக்கு தானே டைமிங் தெரியும். இப்ப நம்ம வெளியில இருந்து வந்தா நம்மளுக்கு ஐடியா இல்லையா? அதே மாதிரி அப்போ எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த சமயத்துல போகலாம், எந்தெந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம், இந்தந்த இடத்துக்கு இந்தந்த வெஹிக்கிள்ஸ் வச்சு நீ போகலாம். சோ ஒவ்வொரு லைக் மைன்யூட் இன்ஃபர்மேஷன் என்ன பண்றா, அவ எக்கச்சக்கமா கண்டென்ட்டை ஷேர் பண்றா. சோ இவாளுக்கு என்ன அப்படின்னாக்க, அண்ட் அவ வந்து என்ன பண்ணிருக்கானாக்க, இவாளோட அந்த ஹோட்டல் முலக்கையில இருக்கிற அங்க ஒரு கம்யூனிட்டி சிங்கிங் ஒண்ணு நடக்கும். அதுல எல்லா வருமான ஆட்களும் வந்து அழகா வந்து இஷ்டத்துக்கு பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் எல்லாம் ஆடி நல்லா ஜாலியா ஈவினிங் டைம்ல என்ஜாய் பண்றா கூலா. சோ அங்க இருக்கிற ஆட்கள் என்ன பண்றா, இவா 2 பேரும் வெல்கம் பண்றா, வாங்கோ வந்து ஜாயின் பண்ணுங்க, உங்களோட பாட்டு பாடுங்கோ, டான்ஸ் ஆடுங்கோ, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. சோ அந்த 10 நாள் இவாளால என்ன பண்ணிருக்கா, அந்த லேடி ஜாயோட அந்த வேற ஒரு இடத்துல ஒருத்தரை மீட் பண்ணால லோக்கல் ஆளு எடி அவளோட அண்ட் மத்த நியூ ஃப்ரெண்ட்ஸோட இவ என்ன பண்ணிருக்கா, 10 நாள் சூப்பர்னு போயிருக்கு. வேற லெவல் என்ஜாய்மெண்ட், சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இதுல என்ன அவர் சொல்ல வராரு அப்படின்னா, ஓகே என்ஜாய்மெண்ட்ல ஒரு பக்கம் இருக்கு ஷாலினி, இதெல்லாம் பெரிய விஷயமா, ஒரு இடத்துக்கு போறோம், வெக்கேஷன் என்ஜாய் பண்றோம், ஓகே. பட் த பாயிண்ட் இஸ் சிங்க்ரனாசிட்டி, அது எப்பவோ ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு இவரு சொல்றாரு. எப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, தட் இஸ் இவ இந்த பிளான் பண்ணிருக்காங்க முளைக்கே போறதுக்கு, அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குன்னா, ஒரு 20 வயசு பொண்ணு, அவரோட ஃப்ரெண்டு, இந்த ஆத்தரோட ஃப்ரெண்டு, அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு வருஷம் கம்ப்ளீட்டா அவ என்ன பண்ணிட்டா, அவளோட ஒர்க்ல இருந்து ஆஃப் எடுத்துட்டு கெரிபியனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அண்ட் ஒரு பெர்ஃபெக்ட் ஐலாண்ட தேடி அவ என்ன பண்ணிட்டா, அவளோட பயணத்தை போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டான். அண்ட் அப்போ ஆத்தருக்கு ஜெலசினஸ், ச்சே என்னடா இது, நானே ஒரு வருஷம் ஃபுல்லா லைக் ஒரு ஆஃப் எடுத்துட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு நானே அதை இங்க அங்கன்னு போகணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நல்ல ஐலாண்டுக்கு போயிட்டு நல்லா காம் அண்ட் குவைட்டா ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டோட திருப்பி பேக் டு ட்ராக் வரலான்னு எனக்கும் ஆசைதான். ஆனா நான் இருக்கிற ப்ரொஃபஷனுக்கு வந்து பிரேக் எடுக்க முடியுமா, முடியாதே அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். அந்த பொண்ணு மேல அவருக்கு ஜெலசி ஃபீல் வந்தது. சோ இவரோட லைஃபோட மிஷன் என்னது, ஆட்களை ட்ரெயின் பண்றது, அட்வான்ஸ் ஹீலிங் மெத்தட்ஸ் ட்ரெயின் பண்றது. அண்ட் அது வந்து இந்த சமயத்துல ஒரு டாக்டரா வந்து பிரேக் எடுக்கிறதுங்கிறது வந்து பாசிபிளா, உங்களுக்கு இம்பாசிபிள் அப்படிங்கிற அவரு மைண்ட் செட்ல அவர் ஃபீல் பண்ணாரு. சோ ஒரு மார்னிங் மெடிடேஷனுக்கு அப்புறமா, நோட் பண்ணுங்க, மெடிடேஷனுக்கு அப்புறமா இவர் என்ன ரியலைஸ் பண்றாருனாக்க, உடல் அளவுக்கு நீ போயிட்டு சஞ்சாரம் பண்ணணும், டிராவல் பண்ணணும், ஒரு இடத்துக்கும் எதோ பெர்ஃபெக்ட் ஐலாண்டுன்னு சர்ச் பண்ணணும், அந்த அவசியமே உனக்கு கிடையாது. என்ன ஆச்சு உனக்கு, நீ மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல தான் நீ இருக்க, உன்னால நினைச்சானாக்க இங்க அங்கன்னு சொல்லிட்டு போக முடியாதா அப்படிங்கறது அவரோட உள் மனசே என்ன பண்ணிட்டு இருக்கு, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கு. அண்ட் இந்த பிரபஞ்சம் ஏற்கனவே அதுக்கு தெரியும், ஜஸ்ட் உன்னோட உள்ள இருக்கிற அந்த இன்னர் கைடன்ஸ் நீ என்னன்னு கேளு அப்படின்னு மெடிடேஷன்ல இந்த சிந்தனை அவருக்கு வந்தது. சோ அந்த உள்ள இருக்கிற இங்க என்ன சொல்லுது, ஜெசி சொல்லுதா அப்படிங்கிற மாதிரி இன்னர் கைடன்ஸ நீ கேளுன்னு சொன்ன உடனே இவர் வந்து குவெஸ்டின் போட்டிருக்காரு, எங்க இருக்கு அந்த ஐலாண்ட், லைக் எந்த இடத்துல எனக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு யோசனைல இருக்கிற போது அவருக்கு உள்ள இருக்கிற அந்த வார்த்தை சொல்றது செக் அவுட் முலக்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை சொல்றதுன்னு இவர் சொல்றாரு. சோ
இவருக்கு என்ன அப்படின்னா அதுல இப்போ நீங்க இதுவும் கேட்கலாம், சரி இன்னர் கான்சியஸ்னஸ் சொல்றது ரைட்டு, ஒரு இடத்த சொல்லியிருக்கு, அவர் போய் விசிட் பண்றாரு, இதுல என்ன ஆச்சரியம்? ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த மனுஷன் 20 வருஷமா கிட்டத்தட்ட ஹாவாய விசிட் பண்ணியிருக்காரு. எவ்வளவோ காரணத்துக்காக, அது ஒரு சிலது கான்ஃபரன்ஸ் இதுக்கா இருக்கலாம், மீட்டிங்ஸ்க்கா இருக்கலாம், இல்ல வந்து லைக் ப்ராசஸ்க்கா இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன் அபிஷியல் வாட் எவர் இட் இஸ், அதுல he has been visiting 20 வருஷம் கிட்ட he has been visiting that place ஹவாய். ஆனா அந்த அந்த ஆளுக்கு ஒரு தடவை கூட தோணல, சே உலகை போய் பார்க்கலாமே, எவ்வளோ பேர் சொல்றாளே நல்லா இருக்குங்கிறாளே, இப்படி இருக்குங்கிறாளே, நல்லா என்ஜாய் பண்ணலாங்கிறாளே, போலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை அவருக்கு என்னாச்சு, 20 வருஷமா அந்த மனுஷனுக்கு வரல. அன்னைக்கு காத்தால மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிற போது, ஒரு வருஷம் இவ எப்போ டிராவல் பண்றானோ அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி இருக்கிறதுல, அன்னைக்கு ஒரு நாள் காத்தால சடனா என்ன இருக்கு, அவருக்கு ஒரு இன்டென்ட் ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. இந்த மாதிரி வந்து எங்கேயாவது போலாமா, இது பெர்ஃபெக்ட் ஐலாண்டுன்னு கேட்கும்போது முளைக்கையே செக் பண்ணு அப்படின்னு அந்த ஒரு இன்னர் வாய்ஸ் அவருக்கு சொல்றது. சோ கிறிஸ்டியனும் அவரும் என்ன பண்றாரு, சாண்டி பீச்சஸ் அங்க போயிருக்கா, அங்க போனதுல மேக்சிமம் அது யூஸ்வலா அது வந்து காலியா தான் இருக்குமா, டெசர்டட்னாக்க காலியா தான் இருக்குமா, ஆட்கள் அந்த அளவுக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்காதான். அதே மாதிரி அந்த சாண்டி பீச்சஸ்ல மேக்சிமம் இவாளோட கால் பதம் தான் இருக்கு. ஆமா, ஆட்கள் வரது போறது கிடையாது அப்படிங்கிற போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு காலியா தானே கிடக்கும் உங்களுக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது இவ நடக்கிறது மூவ் பண்றது எல்லாமே அவளோட அந்த பதிவுகள் தான் அங்க மேக்சிமம் தெரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்ல வரா. அண்ட் இவருக்கு என்னன்னா சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை என்னன்னாக்க, இவருக்கு ரெயின்போஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆப்வியஸ்லி எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், அது இவருக்கும் அந்த ஒரு ஆசை. அப்போ அப்படி இருக்கிற போது இவர் எப்பவுமே யோசிப்பாராம், இந்த மாதிரி வந்து ரெயின்போ எந்த இடத்துல முடியறது, எனக்கு ஒரு ஆசை, அதை நான் செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி அவருக்கு ஓடிக்கிட்டே இருக்குமா சின்ன வயசுல இருந்தே. லைக் ரெயின்போ வந்து ஆரம்பிக்கிறது தெரியும் நம்மளுக்கு, நார்மலா மழையெல்லாம் பெஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறமா வானம் வந்து கொஞ்சம் அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கிற போது அழகா அந்த ரெயின்போ ஃபார்மேஷன் வரும் இல்லையா. சோ அப்படி இருக்கிற போது அது எந்த இடத்துல முடியறது, எனக்கு அது இடம் தெரியணுமேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் அவருக்கு. அப்போ ஒரு ஆஃப்டர்நூன் என்ன பண்றா, கிறிஸ்டியனும் இவரும் வந்து லைக் வெஸ்ட் சைடு முழக்கையோட டிரைவ் போறா. எப்போ அது மழையெல்லாம் அடிச்சு ஓஞ்சு பேஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா. அப்போ ரெயின்போ கரெக்டா அவரோட காரோட ஃப்ரண்ட்ல போய் முடியும். எவ்வளவு ஒரு ஆசை அவருக்கு, சின்ன வயசுல குட்டி பாப்பாவா இருக்கிற போதே அவருக்கு அந்த ஒரு ஆசை இருந்தது. அது என்ன இருக்கு, இப்போ இந்த இடத்துல முழக்கைங்கிற இடத்துல அவருக்கு அது வந்து பூர்த்தி ஆயிருக்கு அந்த இச்சை அப்படின்னு. இன்னும் அது மட்டும் கிடையாது, ஒண்ணு மட்டும் இல்ல, ரெயின்போ எக்கச்சக்கமா 2 3 பார்த்திருக்காரு அவரு. இன்னொன்னு வந்து இன்னும் 2 விஷயம் என்ன, 2 வேற ரெயின்போஸ் எங்க அப்படின்னாக்க, எய்தர் சைடு ஆஃப் த ரோட்ல அழகா போய் முடியறத அவரால் பார்க்க முடிச்சது. அண்ட் இவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, எனக்கு நான் ஆசைப்பட்டதோட அதிகமாவே எனக்கு வந்து கிடைச்சிடுத்து, எனக்கு அந்த பரமாத்மா கிட்ட இருந்து அந்த ஒரு விஷ் நான் கிராண்ட் பண்ண வந்து கேட்ட விஷ் வந்து எனக்கு பூர்த்தி ஆயிடுது. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி, ஐ எம் பிளெஸ்ட் அப்படின்னு அவர் ஃபீல் வந்து அவருக்கு வந்தது. கிரேட்ஃபுல், ஐ எம் கிரேட்ஃபுல் அப்படிங்கிற ஃபீல் அவருக்கு வந்தது. அந்த கனெக்ஷன்ஸ், இது எல்லா கனெக்ஷன்ஸும் ஆயிருக்காது எப்போ, அன்லெஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, அவ வந்து மார்னிங் வாக் போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தா. மார்னிங் வாக் போறதுக்கு பிளான் பண்ணிருக்குன்னா மத்ததெல்லாம் யாரையும் மீட் பண்ணிருக்க வச்சிருக்க முடியாது. அடுத்தது அந்த டிஸ்ட்ராக்ட் ஆனது 45 நிமிஷம் இது ஒரு தாட் ப்ராசஸே இல்லாம வந்து சுத்தி 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 குட்டி போட்ட பூனை மாதிரி என்னது ரூமையே சுத்தி சுத்தி வந்தது. செகண்ட் இது அந்த ஒரு சிங்க். மூணாவது பம்பர் ஸ்டிக்கர் அவளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது, அதை பேஸ் பண்ணி தானே போட்டோ எடுத்தா, அப்பதானே அந்த லேடி வந்து பேசினா இல்லையா. நாலாவது அந்த லேடி கரெக்டா அந்த டைம்க்கு, இவ கிளம்புற டைம்க்கு ஒரு நிமிஷம் முன்னாடியும் வரல, ஒரு நிமிஷம் பின்னாடியும் வரல. சோ ஆன் த ஸ்பாட் அந்த பர்டிகுலர் டைம்க்கு வந்தா, மீட் பண்ணா, பேசினா, எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தா. இதெல்லாம் தான் என்னது சிங்க்ரோனாசிட்டி. எல்லாம் பாருங்க ஒண்ணுக்குன்னு என்னது இன்டர் கனெக்டடா போயிட்டே போச்சு. தொட்டு 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 அது வந்து ரயில் வண்டி மாதிரி நீட்டமா அப்படியே போயிட்டே போகிறது. நெக்ஸ்ட், கடவுளோட வழி எப்படி எப்பவுமே வந்து கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கும், அது புரியாத ஒரு புதிர் தான் அப்படின்னு. அது என்ன சொல்ல வரா அப்படின்னாக்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஹிப்போக்ரேட்ஸ்ங்கிறவர் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காருன்னா, எல்லாமே ஒரே ஒரு காமன் ஃப்ளோ தான், ஒரே ஒரு காமன் பிரீடிங் தான்.
அண்ட் எல்லா விஷயங்களும் சிம்பத்தியில நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரான். தட் இஸ் எல்லாமே ஒண்ணுக்குள்ள கனெக்டிவிட்டி இருக்கு. இது வந்து எல்லாமே வந்து ஒண்ணுதான். இந்த ஹோல் திங் இஸ் ஒன்லி ஒன். நீயும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான், வெவ்வேறு கிடையாது அப்படிங்கறத அவ வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவ யாரும் கண்டுபிடிச்சிட்டு அதை அப்சர்வ் பண்ணிட்டு எழுதிட்டும் போயிட்டா அப்படின்னு. கால் ஜங்குன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்றாருனாக்க தெரப்பி, தட் இஸ் இப்ப நிறைய ஹீலிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, நிறைய ஆட்கள் அவாவா வந்து செஷன்ஸ் நடந்துட்டு இருந்தது இல்லையா, அதுல இவரும் வந்து ஒரு ஹீலிங் தெரப்பி வச்சுட்டு இருக்கிற ஒரு பர்சன். அவர் என்ன பண்றாருனாக்க சிங்க்ரோனாசிட்டியோட அந்த கண்டிஷன்ஸ் அவர் நோட் பண்றார் தெரப்பி மூலமா. இவரோடத்துக்கு அந்த தெரப்பில மேக்சிமம் இவர் என்ன லைக் என்ன சொல்றது ஃபீல் பண்றாருன்னா, யார் யாருக்கெல்லாம் அந்த ட்ரீம்ஸ் வருதோ, தூக்கத்துல கனவுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த கனவுல மேக்சிமம் நம்ம நோட் பண்ணோம் கேர்ஃபுல்லா அப்படின்னாக்க அதுலயே நம்மளோட அந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ், நம்ம உடல்ல ஏதாவது உபாதைகள் இருக்குன்னா கனவு மூலமா நம்மளுக்கு அதை என்னது தெரியப்படுத்த வரும். அது நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கு ப்ரிகாஷன் எடுத்தோம்னா வெல் அண்ட் குட். அது நம்ம வந்து நகர்த்திட்டோம் இல்ல அந்த அளவுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னாக்க அது நம்மளுக்கு பின்னாடி வந்து பிரச்சனைகளை கொண்டு விடுறதுன்னு சொல்லிட்டு இவர் சொல்ல வர்றாரு. அது வந்து இவரோட அந்த கண்டுபிடிப்பு. சோ ஒரு ட்ரீம்ல என்ன இருக்குனாக்க, ஒரு யங் லேடிக்கு ஒரு பீஸ் ஆஃப் ஜுவல்லரி அது தெரியறது அவளுக்கு கனவுல. அதுல வந்து அந்த ஜுவல்லரியோட ஷேப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க கோல்டன் கலர்ல ஸ்கிராப் பீட்டில். தட் இஸ் பீட்டில்னா என்னது உங்களுக்கு அந்த ஒரு பூச்சி, அந்த இப்ப நம்ம பட்டாம்பூச்சிங்கிறது பட்டர் பீட்டில்ஸ் ஆல்சோ ஒரு இல்லையா, அதுல அந்த கோல்டன் கலர்ல வந்து ஜுவல்லரி ஷேப்ல அது தெரியுது அவளுக்கு கனவுல. ஆக்சுவலா இந்த ஸ்கேராப்ங்கிறது என்ன அப்படின்னாக்க ரீபர்த்துக்கான சிம்பிளும். தட் மீன்ஸ் இப்ப நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, உபாதை இருக்கு, அது நம்ம என்னது மறுஜென்மம் மாதிரி நம்ம ஒரு ஃபீல். இப்போ யாராவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பெட் ரிடனா இருந்துட்டு நார்மல் லைஃப்க்கு வந்துட்டானாக்க இது உனக்கு ஒரு மறுஜென்மம் தான், நீ அதை வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா இல்லையா. சோ அதே மாதிரிதான். சோ இது வந்து இந்த பீட்டல்ங்கிறது, இந்த ஸ்கேரப் பீட்டில்ங்கிறது ஒரு மறுஜென்மத்துக்கான ஒரு சிம்பிளம். அப்போ அந்த லேடி வந்து இவர்கிட்ட அந்த தெரப்பி செஷன்ல சொல்லிட்டு இருக்கா, நான் இந்த மாதிரி கனவு பார்த்தேன் சார், இந்த மாதிரி எனக்கு வந்தது, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த கனவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அது பண்ணிட்டு இருக்கிற போது இவருக்கு என்ன தெரியுதுன்னா, ஏதோ சத்தம் கேட்கறது அவருக்கு விண்டோ கிட்ட. என்னடா அது சொன்னு உரசுது ஏதோ சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஜன்னல் அழகா திறந்து பாக்குறாரு. திறந்து இந்த சைடு இப்படி பாக்குற போது அவருக்கு ஒரு பீட்டில் தெரியுதாங்க. அதே ஸ்கேரப் ஃபேமிலியோட பீட்டில் வந்து தெரியுது கோல்டன் கலர்ல. ஓ சூப்பர்ல, எவ்வளவு ஒரு சிங்க்ரோனாசிட்டி இது. அவர் என்ன பண்றாருனாக்கா அதை அழகா எடுத்துட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு சொல்றாரு, பாருமா இது வந்து உனக்கு சாட்சாத்து உன்னோட இது ஒரு மறுஜென்மம் உனக்கு. சோ நீ வந்து பிரபஞ்சத்துக்கு நீ வந்து தேங்க்ஸ் சொல்லு, இந்த மாதிரி உன்னோடது எல்லா விதமான உபாதைகளும் சரியாயிட்டு ஒரு ரீபர்த் எடுக்கிற மாதிரிதான் உனக்கு, எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி ஃபைன் நவ், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவளுக்கு ஆஸ்வாசப்படுது. சோ ட்ரீம்ஸ் டைரக்டாவே டயக்னாசிஸுக்கும் அது வந்து லீட் பண்றது. அண்ட் மேக்சிமம் அது வந்து ஏதாவது டியூமர்ஸ் இருந்ததுனாக்க அது அழகா நம்மளுக்கு கனவுலயே அதை என்ன பண்ணுவோம்னாக்க நம்மளுக்கு அதை எச்சரிக்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல வரா. அதுதான் நம்பிக்கை. இதுல ஒரு ஸ்டோரி வருது, ஒரு கதை வருது, டெப்ரிஸ் ஹிடன் அண்டர் த லெட்ஜ் அப்படின்னாக்க ஒரு சின்ன நேரோ ஷெல்ஃபோ இல்ல ஒரு ஒரு கல்லு ராக் அந்த ராக்குக்கு ஒரு சைடு ஒரு மவுண்டன் சைடுல குட்டியா எங்கி நிக்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி அடியில தட் இஸ் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கு, பட் ஆனா அது அவைலபிளா இருக்கு, அதுதான் அர்த்தம். சோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி லைன் வருது. என்னன்னு பார்ப்போம். இப்போ டாக்டர் பர்க்ங்கிறவர் இன்னொரு சயின்டிஸ்ட் மாதிரிதான், சரியா. அவரோட ஒரு பார்ட்டிசிபென்ட் என்ன ஆகிறது அப்படின்னாக்க வாண்டா பர்ச்னு அந்த லேடிக்கு பேரு. அவளுக்கு எக்கச்சக்கமான கனவுகள் வருது, இந்த மாதிரி வந்து டியூமர் இருக்கிற மாதிரி அண்ட் ஏதோ சம் பிரச்சனை இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு அவளுக்கு அடிக்கடி கனவுகளை வந்துட்டு இருக்கு. அண்ட் அதை பேஸ் பண்ணி அவ என்ன பண்றா, சரி நம்ம வந்து ஒரு பிசிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் எடுத்துருவோம், ஏதாவது உபாதைகள் இருக்கான்னு செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, டெஸ்ட் கொடுப்போம்.
ஸோ ஒரு மேமோகிராம் ரிசல்ட் எடுக்கிறா, பிசிக்கல் எக்ஸாமினேஷன் இது சீரீஸ் ஆஃப் டெஸ்ட் கொடுக்குறா. அதுல எதுலையுமே டியூமர் இருக்கிற மாதிரியே காமிச்சுக்கல. சோ அவளுக்கு வந்து என்னன்னா அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. என்னடா இது, டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டோம், ஒண்ணுமே இல்ல. பட் ஆனா நம்மளுக்கு அப்பப்போ இந்த மாதிரி கனவு வந்துகிட்டே இருக்கு, என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ டாக்டர் பேர்லின் கிட்ட அவ இந்த கனவை சொல்ற போது அவர் வந்து என்னன்னாக்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்கிறாரு. கம்ப்ளீட்டா அந்த சயின்ஸ் ஓரியன்டா போகாம இஸ் ட்ரைங் டு லிசன். சரி, அவளோட அந்த உள்ள இருக்கிற அந்த இன்டென்ட் என்னன்னு சொல்லிட்டு அவர் காது கொடுத்து கேட்கிறாரு. அப்போ அவ சொல்றா, பாரு நீ வந்து லைக் எனக்கு இந்த மாதிரி கனவு வந்துட்டு இருக்குன்னு சொன்னா அவர் என்ன பண்றாருனாக்க ஒரு டிப் மார்க்கர் மாதிரி ஏதோ கொடுக்குறாரு. சரி, நீ இப்போ கனவுக்கு தந்தாப்புல ஏதோ ஒரு இடத்துல உனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு நீ ஃபீல் பண்ற இல்லையா, அந்த இடத்துல இந்த பெண்ணை வச்சு மார்க் பண்ண அப்படிங்கிறாரு. அப்ப இவ என்ன பண்றான்னா அவளோட நெஞ்சுல வந்து அத ஒரு அண்டர் அவளோட அந்த நெஞ்சுக்கு அடியில லெஃப்ட் சைட்ல வந்து அவ அந்த இதை வச்சு மார்க் பண்ண. ஸோ மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன அப்படின்னாக்க அவ வந்து என்ன பண்றான்னா சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, பயோப்சி நீடல இன்சர்ட் பண்றாரு. அப்ப அவளுக்கு ஒரு பெயின் வருது. சோ அதுக்கப்புறமா என்ன அவளுக்கு தெரிய வருதுன்னாக்கா, எஸ் பிரச்சனை இருக்கு, லைட்டா டியூமர் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. பட் வாட்ஸ் கிரேஸ், அது அவர் வந்து என்ன பண்றது, அவரோட அந்த ட்ரீமை வந்து அப்படியே சைட்ல ஒதுக்காம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை சரி ஒரு ரீசெக் பண்ணிடலாம். சோ இது எந்த மாதிரியான டியூமர் மேமோகிராம்ல கூட கண்ணுக்கு தெரியல. பட் அதே நம்ம வந்து உதாசீனப்படுத்தி அப்படியே நடத்திருந்தானாக்க என்ன இருக்கும், ஸ்டேஜ் 3 வரைக்கும் போயிட்டு கியூரே ஆகாம அவளுக்கு ப்ராப்ளம்ஸ்ல போயிட்டு விட்டுரும் இல்லையா, உயிரே போயிடும். சோ இது வந்து அவ என்ன சொல்றா அப்படின்னாக்கா அவளோட ட்ரீம் மூலமா தான் என்ன இருக்கு, அவளோட உயிரே காப்பாற்றப்பட்டிருக்கு. அத அவ என்ன பண்றா, போக போக ஒரு புக் ஃபார்மேஷன் அவ எழுதி அது ஃபேமஸ் ஆகுது. ஷீ ஹூ ட்ரீம்ஸ் அப்படிங்கிற புக் அவ என்ன பண்றானாக்கா இதை எழுதுறான். என் டாக்டர் கிட்ட இதை நான் சொன்னேன், அவர் வந்து இது மாதிரி வச்சு எனக்கு டயக்னாஸ் பண்ணிட்டு என்னோட ட்ரீமோட இதை கேட்டுட்டு அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அவரு டயக்னாஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லிட்டு அதை அழகா ஒரு புக்காவே அதை எழுதிருக்கு. அடுத்தது இன்னொரு லேடி சோனியா அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு வந்து ஒரு ட்ரீம் என்ன வந்ததுன்னா கேன்சர் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த செக் பண்ற மெஷின் வந்து காமிக்கல இந்த மாதிரி வந்து லைக் எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தான் காமிச்சது. சோ அதுக்கப்புறமா என்னாச்சுனாக்க சரி ஓகே ரைட்டுன்னு விட்டுட்டா. அது அவ பெருசா என்ன பண்ணல, அந்த ட்ரீமை வந்து அவ ரொம்ப அப்படியே சீரியஸா எடுத்துக்கல. பட் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இன்னொரு டாக்டர் கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணும்போது ஸ்டேஜ் 3க்கு போயிடுது கேன்சர். அவளை என்ன பண்ண முடியல, இவாளால காப்பாற்ற முடியல. சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளோட உடல் பிசிக்கல் பாடி ஒரு ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயம். என்னன்னா நம்மளோட கனவு மூலமா நம்மளோட பிசிக்கல் லெவல்ல நம்மளுக்கு ஏதாவது உபாதைகள் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா எப்படியாவது வந்து என்னது நம்மளுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது நம்மளுக்கு வந்து அதை காமிச்சு கொடுப்போம். இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்கு, எங்கெங்க இருக்குன்னு கூட நம்ம கொஞ்சம் கவனிச்சு அவேர்னஸோட பார்த்தோம்னாக்க நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியும், எந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நம்மளோட உடலுக்கு என்னது அந்த ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு அவ சொல்லவா. சோ இப்படி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒழுங்கா பாத்துக்கணும் இல்லையா. சோ பாசிட்டிவிட்டியை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபீட் பண்ணணும் நம்மளோட உடலுக்கு. ரைட், நெக்ஸ்ட். சோ இதுல ஒரு ட்ரீம் அப்படின்னாலே உங்களுக்கு மைண்டுக்கும் மேட்டருக்கான ஒரு டான்ஸ் தான் அப்படின்னு சொல்ல வரா. அண்ட் கான்சியஸ்னஸ் வந்து கண்டிப்பா மைண்ட்ல ட்ரீம்ஸ் மூலமா மைண்டுக்கு அது வார்த்தைகளை என்ன பண்ணும், பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும். அண்ட் நம்ம உடல்ல இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸை ஹைலைட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரா. அண்ட் ட்ரீம்ஸ் நம்மளுக்கு வெறும் வார்னிங் மட்டும் கொடுக்காது, பட் அட் த சேம் டைம் நம்மளோட லைஃப்ஸுக்கு வந்து ஒரு ஹீலிங் ப்ராசஸாகவும் அது மாறும். ஏன் வார்னிங் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்னது, நம்ம அதை கரெக்டா புரிஞ்சுண்டு அதுக்கு தந்தாப்புல நடக்கிறோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், நம்மளோட உடலை நம்ம சரிப்படுத்திக்க முடியும் இல்லையா, ஹீல் பண்ணிட்டு சரி பண்ணிக்க முடியும். சோ அதனால நம்மளுக்கு அதை வந்து வெறும் வார்னிங் சைன் மட்டும் இல்ல, அட் த சேம் டைம் என்ன பண்றது, நம்மளுக்கு ஹீல் பண்றதுக்கும் அது ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்ல. இதுல இன்னொரு கதை இருக்கு, மதர் மேரி அண்ட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன அப்படின்னாக்கா ஒரு நம்ம லைக் ஆத்தர் ஓடத வந்து
செஷன் நடந்துருக்கு. ஒரு லேடி இருக்கா, அவளுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு, ஜெனிஃபருங்கிற பேர். சோ என்ன ஆயிடுத்து அப்படின்னாக்க, அந்த பொன் குழந்தையோட ஒரு பெரிய அநியாயம் நடந்தது. எப்படின்னா, அவளோட ஆக்லியே ஒரு மேல் ரிலேட்டிவ் வந்து வருஷ கணக்கா அந்த குழந்தைய வந்து அபியூஸ் பண்ணி, அடிச்சு, பிசிக்கல் டார்ச்சர் பண்ணி, அது வந்து அந்த குழந்தைய வந்து ஃபுல்லா சோஷன் பண்ணிட்டும் வந்து பண்ணிட்டே இருந்தது. அந்த பாப்பா கிட்ட என்ன சொல்லியிருக்கானாக்கா, மிரட்டி இருக்கான் அந்த ஆளு. இந்த மாதிரி வந்து, இந்த பாரு, நான் இப்படியெல்லாம் உங்ககிட்ட நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீ வந்து உன் அம்மா கிட்ட சொன்னேனாக்கா உன்னையும் கொன்னுடுவேன், உன் அம்மாவையும் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கான். சோ அந்த குழந்தை தானே, அப்படி இருக்கிற போது அதை குழந்தைக்கு பார்த்து பாவம் பயந்துட்டு வாயை திறக்காம இருந்தது. அது நாளாக டீனேஜர் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமா அது என்ன பண்ணிடுதுனாக்கா, ஏதோ ஒரு காரணத்தால வந்து வாயை திறந்து சொல்லிடுது அம்மாக்காரி கிட்ட, இந்த மாதிரி இவன் என்ன ரொம்ப இப்படி இது பண்றான், டார்ச்சர் பண்றான் அப்படின்னு. அப்போ அவ என்ன பண்ணிட்டானாக்கா, உடனே என்ன பண்ணிட்டானாக்கா, அவனை போலீஸ் கிட்ட கொடுத்துட்டான். போலீஸ் கிட்ட கொடுத்துட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள்லயே அவன் ரிலீஸ் ஆகி வந்துட்டான். ஏன்னா இஸ் நாட் கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுது, போலீஸ் வந்து அவனை விட்டுருக்கு, லா வந்து அவனை விட்டுருக்கு. அதுக்கும் மேல லா என்ன பண்ணிருக்குனாக்கா, அம்மாக்காரி மேல பிளேம் பண்ணிருக்கு. நீதான் வந்து உன் பொண்ணோட இந்த இதுக்கு வந்து காரணம், உன்னோட அந்த அசால்ட்னஸ் தான், உன்னோட அந்த கேர்லெஸ்னஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுது, ஃபுல்லா பிளேம அம்மாக்காரி மேல போட்டு. சோ இந்த குழந்தை என்ன பண்ணிருக்கு, ஜெனிஃபர், அவளுக்கு அந்த அடல்சன்ட் ஏஜ்க்கு அப்புறமா என்ன பண்ணிருக்கு, வீட்டு விட்டு போயிட்டு என்ன பண்ணிருக்கு, வேற ஒரு இடத்துல சரி சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்ல வந்து பாவம் இங்க அங்க இங்கன்னு சொல்லிட்டு இதுல டான்ஸ் இதுல வந்து ஜாயின் பண்ணிருக்கு, டான்ஸ் கிளப்ல ஜாயின் பண்ணிருக்கு. அங்கேயும் அவளுக்கு வந்து அதே மாதிரி ஒரு ரொட்டீன், தட் இஸ் ரெப்ளிகேஷன். எப்படி அவ வந்து அந்த மேல் ரிலேட்டிவோட அவ டார்ச்சரை ஃபேஸ் பண்ணாலும் அதே மாதிரி அவளுக்கு லைஃப் ஸ்டைல். ஏன்னா என்னாச்சு, அவளுக்கு அதே மைண்ட்ல ஓடின்னு இருக்கு, நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண அது ஓடிட்டு இருக்கிறதுனால ரெப்ளிகாவா அவ லைஃப் ஸ்டைலும் என்ன ஆயிடுது, அதே மாதிரியான ஆட்களோட சர்க்கிள்ல அவ மாட்டின்ட்டா. திரும்ப அவளோட வந்து அநியாயங்கள் நடந்துட்டே போச்சு. ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு அப்புறமா அவ என்ன பண்ணா, திடீர்னு ஒரு நாள் அவ அம்மாக்காரி கிட்ட கான்டாக்ட் பண்ணா. அவ அம்மாக்காரி கிட்ட கான்டாக்ட் பண்ணாம தானே அவ கிளம்பினா. திடீர்னு ஒரு நாள், நான் வந்து என் லைஃப் சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நான் வரேன் அப்படின்னு. அவ அம்மாக்காரி செம்ம ஹாப்பி, அப்பாடா என் குழந்தை திரும்பி அட்லீஸ்ட் என்கிட்ட வருது அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ்ல என்ன பண்ணிட்டு அவ என்ன பண்ணானாக்கா, சரி ஓகே கவுன்சிலிங் கண்டிப்பா வேணும் உன் குழந்தைக்கு, ஏன்னா ஒரு அடோலசன்ட் ஏஜ்ல இருக்கா பாப்பா, அப்ப அப்படி இருக்கும்போது ஷி டெஃபினெட்லி நீட்ஸ் அ கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்ட கூப்பிட்டுருக்காங்க. அந்த பர்சன் பேரு வந்து பாத்தீங்கன்னா கேரோல் வார்னர் அப்படின்னு சொல்லிட்டு பேரு அந்த பர்சனோட. சோ என்ன எழுதுறது அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் செஷன்லயே அவ என்ன சொல்றான்னா, சரி ஓகே ரைட்டு, நான் வந்து வேற யாரையும் நம்பல, நான் உங்களைதான் நம்புறேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவளுக்கு எந்த அளவுக்கு அவள் லைஃப்ல அடிபட்டுட்டா அப்படின்னாக்கா, எல்லா அந்த மேல் பீப்புள் கிட்ட இருந்து அவளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த ட்ரஸ்ட்ங்கிற இதுவே தூக்கி கிடையாச்சு. பட் ஆனா இந்த பர்சன் வந்து அவளோட அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அண்ட் நல்ல பர்சன் கூட கவுன்சிலர் ஆஸ். சோ என்ன பண்ணா, சரி நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னாக்கா, சரி வா என்கிட்ட வந்து கவுன்சிலிங்க்கு உட்காரு அப்படிங்கிற போது அவ வந்து கிட்டத்தட்ட லைக் ஒரு 3 to 6 hours டிராவல். சோ ஏன்னா அவரால் ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்கு வர முடியாதுங்கிறவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது, லக்கிலி அவ அம்மாக்காரி என்ன பண்றான்னா, நானே உன்னை வந்து டிரைவ் பண்றேன், வாரத்துக்கு ஒரு நாள் நான் லீவ் எடுக்கிறேன், பரவாயில்ல உட்காரு செஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷீஸ் டேக்கிங் ஹர் டைம் ஆஃப் கொடுக்குறான். அந்த பர்சனுக்கு வீட்டு கொண்டு விடுறான். ஷீஸ் டிராவலிங், டிரைவ் அவளே பண்றா, ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் எதுவும் இல்லை. சோ 6 hours கிட்ட என்ன ஆகுதுனாக்கா பர் டே அவ வந்து கவுன்சிலிங்ல உட்காரு. வெரி ஃபர்ஸ்ட் டே இவர் என்ன பண்றாரு, நீ கைனகாலஜிஸ்ட் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சா, நீ வந்து ஒரு பிசிக்கல் லெவல்ல நீ டெஸ்ட் எடுத்துருந்தியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவ வந்து இல்ல அப்படின்னா, சரி கண்ணா நீ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வாமா, போய் ஒரு லேடி கைனகாலஜிஸ்ட் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அடுத்த கிளாஸ்க்கு இவ 2 பேரும் என்ன பண்றாங்க, வரா செஷனுக்கு. 2 பேரோட மூஞ்சியும் ரொம்ப அப்படியே ஆழ்ந்த சோகத்துல இருக்கு. என்ன ஆச்சுன்னா, அந்த குழந்தைக்கு இதுல வந்து 3 சாலிடா கண்ணுக்கு கிளியரா தெரியுது டியூமர் இருக்கு, ஓவரியில டியூமர். அப்போ அவ ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ அவ அம்மா கறிக்கு ரொம்ப கில்ட் கான்சியஸ், இந்த மாதிரி ஐயோ என் குழந்தை இப்பதான் வாழணும்னு ஆசைப்படுறா,
அவ அந்த லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு புது வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்தது என் குழந்தை என்கிட்ட. ஆனா இப்படி இருக்கே நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணா. இவருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. என்னடா இது இப்படி இருக்கே அந்த குழந்தையோட இது. அவ ரீபர்த் மாதிரி ஒரு சேஞ்ச். அந்த குழந்தை ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்து மோசமா போய் இப்ப திருப்பி பேக் டு பேக் வந்துட்டு இருக்கு. இப்ப போய் இப்படி வரணுமா அப்படிங்கிற ஆதங்கம் இருந்து அவர் என்ன பண்றாரு, சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு நான் உங்களை என் பிரேயர்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ப்ரே பண்றாரு. பகவானே இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும், அவங்களுக்கு சரியாயிட்டும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு படுத்துக்கிட்டார். இவரோட கனவுல என்ன வருதுன்னாக்க, மேரி யாரு, ஜீசஸோட அம்மா, அழகா மேலேந்து கீழே வரா. ஜொலி 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 ஜொலின்னு ஜொலிக்கிறது லைட் நாலா பக்கமும். ஆப்வியஸ்லி அந்த பிரபஞ்சத்துல இருந்து நம்மளுக்கு மாஸ்டர்ஸ் இறங்கி வரானாக்க என்ன ஆகும், நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லா லைட் தானே வரும். இறங்கி என்ன பண்றானாக்க அவளுக்கு 3 இடத்துல என்ன பண்றாங்கன்னா அவளோட அந்த ஒளிய பரப்புறான். அப்ப இவருக்கு உடனே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, ஓகே அந்த 3 இதுங்கிறது அவளோட அந்த ஓவரியன் கேன்சர் அந்த டியூமரை தான் ஹீல் பண்ணிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காலம்புற எழுந்த உடனே அவரால் அந்த கனவை மைண்ட்ல இருந்து எடுக்கவே முடியல. யோசிச்சுட்டே இருக்காரு, என்னடா இது ஒருவேளை ஹீல் ஆயிருக்குமோ. ஆனா அவளுக்கு ஃபால்ஸ் ஹோப்பும் கொடுக்க அவர் விரும்பல. ஏன்னா அந்த பொண்ணு ஏற்கனவே ஒடிஞ்சு கிடிஞ்சு இருக்கும் போது திருப்பியும் ஒரு ஃபால்ஸ் ஹோப் நம்ம கொடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்திருக்க. சொல்லலாமா வேண்டாமா, சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு. அதுக்கப்புறமா திடீர்னு பாத்திருந்தாக்க, ஆனா அவரால் அதை உள்ள டைஜஸ்ட் பண்ண முடியல. அவரை வேற வழி இல்லாம அவ அம்மா கிட்ட சொல்லிட்டாரு, அப்பா பாருமா நான் இந்த மாதிரி பார்த்தேன், பட் ஆனா ஐடியா இல்லாம எனக்கு ஃபால்ஸ் ப்ராமிஸ் நான் கொடுக்க விரும்புறேன். அவ என்ன பண்றா, டாக்டர் நான் நம்புறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் நம்புறேன், ஐ பிலீவ், எஸ் ஹீலிங் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, பாசிட்டிவா அவ சொல்றான். அதுக்கப்புறமா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுனாக்க, ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் இவ போயிட்டு என்ன பண்றா, செக் பண்றா. கைஸ் யூ ஒன்ட் பிலீவ், அந்த 3 டியூமரும் மாயமா மறைஞ்சிச்சு. ஒரு சாலிட் ட்ரேஸ் கிடையாது. அந்த குழந்தை 6 மாசத்துக்கு மேல இருக்க மாட்டா அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு சாலிட் ட்ரேஸ் கிடையாது, கம்ப்ளீட்டா மறைஞ்சாச்சு. அண்ட் அது 16 வருஷத்துக்கு அப்புறம் கூட அந்த குழந்தை என்ன பண்ணிருக்கு, ஜாலியா கேன்சர் ஃப்ரீயா இருந்திருக்கு. சோ இதெல்லாம் தான் என்னது, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மேஜிக், ஒரு அபூர்வம் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இதெல்லாம் கடவுளோட அந்த மேஜிக்கே ஒரு தனி மேஜிக் தான். யாராலையும் அதை எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது. அண்ட் அதை நம்ம என்ன சொல்றது, அதை எதிர்பார்த்துட்டு அதுக்கு தந்தாப்புல நம்ம இதுவும் பண்ண முடியாது. எவ்ரி திங் இஸ் மேஜிக். சோ எல்லாமே என்னது, நம்மளோட அந்த பாசிட்டிவ் தாட்ஸ், பிரயத்னமும் இருக்கணும், அட் த சேம் டைம் நம்மளோடது என்னது, ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும், அண்ட் பகவானோட அனுகிரகமும் நம்மளுக்கு இருக்கு. ரைட். சோ இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். யாருக்காவது நான் இன்னைக்கு எடுத்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருக்குதாக்க நீங்க கேட்கலாம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி பிரமிட் மாஸ்டர் ஷாலினி நடராஜன். அருமையான நாங்கள் முதலில் கருத்து சொல்ல முதல் எல்லோரும் ஒரு 30 வினாடிகள் எல்லோரும் தயவு செய்து கைதட்டும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. கருத்தை முதலாவதாக அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர் அவர்கள் கூறுவார். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி ஷாலினி மேடம். இன்றைக்கு மைண்ட் மேட்டர்ல இருந்து இந்த மனதும் மற்ற நாங்கள் சிந்திக்கிறது எல்லாம் என்ன மாதிரி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுங்கள உடலில் என்பதை மிகவும் சிறப்பாக இந்த கதைகள், எத்தனையோ கதைகள் சொல்லியிருந்தீங்க, மிக அருமையான கதைகள். கடைசியா சொன்ன கதை இன்னும் எனது மனதை தொட்டது. அந்த லேடி, அந்த பிள்ளை சின்னனா இருந்து எவ்வளவு அப்யூஸ் பண்ணப்பட்டு பேந்தும் திரும்பவும் எத்தனையோ இதால பண்ணிப்பட்டு பேந்து இப்படி அந்த டாக்டரோட கதைச்சு, டாக்டர் பேருன்னு சொன்னீங்க, பர்க், அவரோட பேசின பிறகும் அவரும் இந்த பிள்ளைக்கு வர வேணுமென்று யாரோ ப்ரே பண்ணா கூட, அதுதான் இந்த நீங்க கதையின்படி என்ன நாங்கள் அறிகிறோம் என்றா, பட்டாக்களுக்காக நாங்கள்
ப்ரே பண்ணினாலும் நாங்கள் எங்களுக்காக ப்ரே பண்ணினாலும் அது உண்மையான மனதை வச்சு நாங்கள் செய்யும் போது கட்டாயம் பாசிட்டிவா எல்லாம் நடக்கும் என்பதை இந்த மைண்ட் டு மேட்டர் அதான் மைண்ட் டு மேட்டர் மைண்ட்ல என்ன இருக்குதோ அதுதான் ரிஃப்ளெக்ட் பண்ணும் என்பதை சிறப்பாக என்று எங்களுக்கு விளங்கப்படுத்தினீர்கள். மிக்க நன்றி. இதுல பவானி மாஸ்டருக்கு நான் தேங்க் பண்ணணும். பிஎம்சி எங்களுக்கு ஒன்றும் அறிவிக்காமலே வராம விட்டுட்டார்கள். எனக்கு தெரியும் புத்த பூர்ணிமான்னு நாங்கள் சொல்லியிருந்தா நாங்கள் வெல் ப்ரிப்பேர்டா இருந்திருப்போம். உடனே இருந்தா போல பவானி மாஸ்டரை கேட்ட உடனே அதுதான் பவானி மாஸ்டர் என்ற உண்மையான ஒரு அருமையான ஒரு சர்வீஸ் எங்களுக்கு தந்தோன்றிருக்கிறார். கேட்ட உடனே இல்லைன்னு சொன்னாங்க, டக்குன்னு ரெக்கார்டிங் தொடங்கினவ. அதற்கும் நன்றி. மற்ற வானா மாஸ்டர் எல்லா ஃப்ளையர்ஸ் மியூசிக் எல்லாம் தந்தது எல்லாத்துக்கும் நன்றி, மிக்க நன்றி. அதுதான் நாங்கள் எதையும் தாங்குவோம். அந்த மனது எங்களுக்கு தியானத்தால தான் கிடைத்தது. நான் இன்றைக்கு ஒரு பணிக்கும் இல்லை. உடனே பவானி மாஸ்டரை கேட்ட உடனே விஷயம் தண்டப்பாட்டில் நடந்து கொண்டிருக்குது. மிக்க நன்றி. 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 அதாவது எல்லாரும் மைண்ட்ஃபுல்லா இருக்க வேணும், அதுக்கு எல்லாரும் உதாரணமாக இருக்க வேணும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்ததாக மீனாட்சி செல்வராஜா அம்மா இங்கிலாந்துல இருந்து பேசுகிறார். நன்றி. நன்றி நன்றி ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஷாலினி அம்மா, நீங்க வாரீங்கள் என்றாலே நாங்க ஒரு நிமிஷத்தை கூட மிஸ் பண்ண விருப்பம் இல்லை. அருமையான உரை, இதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. தான் எல்லாம் நாங்கள் மனதில் பாசிட்டிவா நினைக்க வேணும், மற்றவைக்கு ஹெல்ப் பண்ண வேணும்னு நினைக்க வேணும். உண்மையிலே அவாக்கு அந்த டாக்டர் கிடைச்சது அவாவும் ஏதோ ஒரு புண்ணியம் செய்திருக்கிறா. என்ன பாருங்க, இவ்வளவு சீரியஸான வருத்தத்தை இவ்வளவு சுலபமா மாற்றக்கூடியதா இந்த இவ்வளவு. அதான் நீங்க சொன்ன மாதிரி இறைவன் எப்ப என்ன செய்வாருன்னு தெரியாது. பிரபஞ்சம் ஒரு மெஜிக் தான், எல்லாமே ஒரு மெஜிக் மாதிரி நடந்தது. அருமை அம்மா, அருமை அருமை. இந்த மைண்ட் மேட்டர் புத்தகத்தை நீங்க திரும்பவும் எங்களுக்கு அடுத்த சாட்டர்டேயும் சொல்ல சொல்லி நன்றி நன்றி நன்றி. நன்றி. அடுத்ததாக பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர், நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஷாலினி மாஸ்டர் வளமை போல அருமையான பேச்சை பேசினா. எப்போ வந்தாலும் அந்த ஸ்பீச்சஸ் எல்லாம் நல்லா இருக்கிறது. நான் என்ஜாய் பண்ணி கேட்கிறேன். இன்றைக்கும் அந்த பிள்ளைந்த வருத்தத்தை பற்றி சொன்னாதான் எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அந்த உடனே அந்த கேன்சர் எல்லாம் இல்லாம போய் அது மேரி கொடுத்ததெல்லாம் ஒரு செய்வ செயல். அதை நீங்கள் வடிவாக சொன்னது எனக்கு மிகவும் சந்தோஷம். இப்படி மற்ற முறை இன்னொரு பேச்சையும் பேசுமாறு வேண்டிக் கொண்டு விடவருகிறேன் அம்மா. நன்றி. நீங்க ரெக்கார்டிங்க ஸ்டாப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வானா பேச போறீங்களா? வானா மாஸ்டர் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஷாலினி மாஸ்டர், மிக அருமையான ஒரு சொற்பொழிவு. நீங்கள் என்னண்டா இந்த சிங்க்ரனைஸ பற்றி சொல்லி இருந்தீங்கள். அது எங்கட வாழ்க்கையிலையும் அது நடக்கிறத நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். மற்றது என்னண்டா நீங்கள் சொல்லுற விதம், உங்களோட நீங்கள் ரசிச்சு ரசிச்சு அதை சொல்லேக்குள்ள அது எங்களுக்குள்ள எங்களுக்கு அதை விளங்கி கொள்றதும் மிகவும் கூடுதலாக இருக்கிறது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் மிக்க நன்றி அம்மா. மீண்டும் அடுத்த முறையும் பேச வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி. அடுத்ததாக இன்றைய பேச்சாளர், அதாவது 11 மணிக்கு